ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்கில் ட்ரையல் பேலன்ஸில் அதர் எக்ஸசைஸ் வந்து 4th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கு. ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸோ எக்ஸசைஸோ அதர் எக்ஸசைஸ் 1 to 3 வரைக்கும் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் மித்த சாப்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஹெல்த்தி எஜுகேஷனில் போடாத சம்ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து நம்ம 4th சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்மளுக்கு எது டெபிட் சைடு வரும், எது கிரெடிட் சைடு வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறனால டெபிட் சைடு கிரெடிட் சைடு 2 ஐட்டம் தான் வரும். ஓகேவா? ஸோ கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் வரும். ஸோ நம்மகிட்ட அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன இன்கம்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் ரெசிப்ட் பண்ணிக்கிறோம். அதை என்ன பண்ணியிருக்கோம் பேமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோங்க, டெபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10,000 நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கேபிட்டலாக இருக்குது அப்படின்னா அந்த கேபிட்டலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மெஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், ஷாப்புக்கு ரெண்ட் கொடுத்துருப்போம், இல்லை கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பேமெண்ட்டில் வரும் நம்மளுக்கு. அப்போ அதெல்லாம் டெபிட்டில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் லோன் எடுத்துருக்கலாம், இல்லை இந்த பர்ச்சேஸ்லேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ ரெசிப்ட் வரும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வருங்க, கிரெடிட் சைடு வரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சோர்ஸு. இந்த சோர்ஸை வச்சுட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ கிரெடிட் சைடில் வரதெல்லாம் நம்மளுக்கு ரெசிப்ட் ஐட்டம், டெபிட்டில் வரதெல்லாம் பேமெண்ட் ஐட்டம். ஓகேவா? ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ரெசிப்டில் எது வரும், பேமெண்ட்டில் எது வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவர் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறாரு. பர்சனலாக எடுத்தாலும் நம்மளுக்கு பேங்க் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்னங்க, அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுது இல்லையா? ஸோ இது வந்து பே பண்ணியிருக்க ஓனருக்கு. ஸோ இது நம்மளுக்கு என்னங்க குறையுது அப்படிங்கிறனால, நம்ம அக்கௌண்ட்டில் குறையுது அப்படிங்க பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஐட்டம். இது வந்து நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட் ஐட்டம். ஸோ அதை கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஐட்டம் வந்து கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் அமௌண்ட் கொடுக்கல. இப்போ கொடுத்துருந்தா நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது, கொடுக்கல அப்படிங்கிறனால இன்னும் அது ரெசிப்ட்லேயே தான் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடு வருது. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேபிள். அதே மாதிரி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒன்றும் பேமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறனால ரெசிப்ட் சைடில் ரெசிப்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி டெட்டாஸ். நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு வரலை, ஸோ இனி வரணும். ஸோ அது வந்து பேமெண்ட் ஐட்டம், அதனால் அது டெபிட் சைடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள். அதே மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு பேமெண்ட் வரலாம், ஸோ டெபிட் சைடு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லோன் அட்வான்சஸ். ஸோ லோன் அட்வான்சஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு லோன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கிரெடிட்டில் வரும். அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அதை என்ன பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். இதுவும் நம்மளுக்கு என்னங்க பே பண்ணிக்கிறோம். ஸோ டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கும் நம்மளுக்கு அமௌண்ட்டு யூஸ் பண்ணி ப்ராடக்டாக இங்கே நம்ம டெபிட்டில் இருக்குது. ஓகேவா? அசட் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் நம்மளுக்கு என்னங்க, கேஷ் கையில் இருக்குது, டெபிட் ஐட்டம். பேங்க்கில் அமௌண்ட் அப்படியே இருக்குது, ஸோ டெபிட் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓடி. ஸோ இது வந்து கிரெடிட் ஐட்டம். லோன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்திருக்கோம், ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பே பண்ணியிருக்கோம், ஸோ டெபிட் ஐட்டம். ஸோ இது என்னங்க, டியூட்டிஸ் அண்ட் கிளியரிங் சார்ஜஸ். இதுவும் நம்மளுக்கு என்னங்க, பேமெண்ட் தான் பண்ணியிருக்கோம், ஸோ இது நம்மளுக்கு டெபிட் ஐட்டம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சேல்ஸ் நம்மளுக்கு ரெசிப்ட்டு. ஸோ இது என்ன வருங்க, கிரெடிட் ஐட்டம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் சேலரி, இது பே பண்ணியிருக்கோம், டெபிட் ஐட்டம். ரிட்டன் ஃப்ரம் கஸ்டமர்கிட்ட ரிட்டன் வந்திருக்கு நம்மளுக்கு. அப்போ சேல்ஸ் ரிட்டன், சேல்ஸை டெபிட் பண்ணுறோம், சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணுங்க, அப்போது டெபிட் பண்ணும். அதே மாதிரி ரிட்டன் டு கஸ்டமர், ரிட்டன் பர்ச்சேஸ் பண்ண உள்ளே வந்திருக்கு, நமக்கு கிரெடிட் திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது வந்து நம்மளுக்கு என்னங்க, கிரெடிட்டில் வரும். ஓகே, இது டெபிட் வரும்போது இது கிரெடிட் வரும். ஸோ அதுக்கப்புறம் 3 ஐட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ கமிஷன் அண்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அதுவும் நம்மளுக்கு என்னங்க, எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஐட்டம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், அதுவும் டெபிட் ஐட்டம். ரெண்ட், அதுவும் டெபிட் ஐட்டம். ஸோ அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட். ஸோ அப்போ என்ன வருங்க, கிரெடிட் ஐட்டம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து அக்கௌண்ட் பண்ணி டோட்டல் பண்ணோம்னா டேலி ஆயிரும். இப்போ பாருங்கள், அதர் எக்ஸசைஸில் 4th ஒன் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதர் எக்ஸசைஸ் 4th ஒன் ட்ரையல் பேலன்ஸில் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டு, லெட்ஜர் ஃபோலியோலேருந்து இந்த பேலன்ஸ் எடுத்திருக்கோம், டெபிட் சைடு கிரெடிட் சைடு.
ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை அந்த பக்கம் எடுத்து எழுதுனா வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குங்க நம்மளுக்கு, ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு பேமெண்ட் சைடுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ரெசிப்ட், சாரி இது வந்து உங்களுக்கு பேமெண்ட்டு, இது வந்து ரெசிப்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5800. ஸோ கேபிட்டல் நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட். ஸோ 24,000. ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ், இதுவும் நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட்டு 43,000. ஆல்ரெடி நம்ம ஒவ்வொன்றையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டே இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். கேபிட்டல், ட்ராயிங்ஸ், ஓகேவா, கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் அத்தனையும் அங்கே இருக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டேன் அமௌண்ட்டோட. பில்ஸ் பேயபிள் இதுவும் நம்மளுக்கு என்னங்க, ரெசிப்ட்டு 4,000. ஸோ அதுக்கப்புறம் டெட்டாஸ், இதுவும் நம்மளுக்கு பேமெண்ட்டு 51,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிள், அதுவும் நம்மளுக்கு பேமெண்ட்டு பண்ண வேண்டியது, வர வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லோன் அட்வான்சஸ். ஸோ லோன் அட்வான்சஸ் 10,000 நம்மளுக்கு ரெசிப்டில் வர வேண்டியது. பிக்சர்ஸ், இதுவும் நம்மளுக்கு ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால டெபிட்டில். ஸ்டாக்கு டெபிட்டில், கேஷும் டெபிட்டில் தான் வரும்னு பார்த்தோமா. பேங்க்கும் நம்மளுக்கு என்னங்க, டெபிட்டில் தான் வரும்னு பார்த்தோமா. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓடி பேங்க் இங்கே வந்தால் ஓடி எங்கள் பேங்க் ஓடி எங்கே வருங்க, ஆப்போசிட் சைடு 6,000. ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் எங்கே வருங்க, எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டியூட்டி அண்ட் கிளியரிங் சார்ஜஸ், இதுவும் நம்மளுக்கு பேமெண்ட்டு. ஸோ 3,500. சேல்ஸ் நம்மளுக்கு எங்கே வருங்க, ரெசிப்ட் அப்படிங்கிறனால 1,28,000. ஸ்டாஃப் சேலரி பேமெண்ட்டு. ஸோ டெபிட் சைடில். ரிட்டர்ன் ஃப்ரம் கஸ்டமர், நம்ம கஸ்டமர் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபிட் சைடில் வரும்னு பார்த்தோமா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பே பண்ணியிருக்கோம், அமௌண்ட் உள்ள வருது. ஸோ 1000. ஜஸ்ட் ஆப்போசிட் கமிஷன் அண்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது எக்ஸ்பென்சஸ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ரெண்ட், இதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஸோ ரெசிப்ட் 4,000. 1 2 3 4 5 6 7 ஐட்டம்ஸ் இருக்கா, டோட்டல் பண்ணி பார்ப்போம் டேலி ஆகுதா அப்படின்ட்டு. 24,000 ப்ளஸ் 43,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 1,28,000 ப்ளஸ் 1,100 ப்ளஸ் 4,000. ஸோ 2,10,100 கரெக்டாக வருது. ஸோ கிரெடிட் சைடில் கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி டெபிட் சைட்லேயும் வருதான்னு பார்க்கலாம். 5,800 ப்ளஸ் 51,000 ப்ளஸ் 5,200, 10,000, 4,500, 47,900, 12,500, 50,000, 3,500, 9,500. So 1,500, 4,700, 2,500, 2,000. $2,10,100. ஸோ ரெண்டு பக்கமே நம்மளுக்கு டேலி ஆகுது.